ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம எடுத்திருக்கிற முயற்சி இந்த நாளிலிருந்து தொடங்குது. டெய்லி 1% ப்ராஃபிட் இந்த மார்க்கெட்டில் பண்ண முடியுமா ரெகுலராக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். என்னுடைய வியூ பண்ண முடியும் என்பது தான். ஆனால் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக டெய்லி 1%ங்கிறது பண்ண முடியும், சாத்தியம்தான். அதுக்காக ரிஸ்க்கே இல்லை அப்படின்லாம் சொல்லலை. 100% ரிஸ்க் இருக்குது. ஷேர் மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்க் தான். ஆனாலும் நான் சொன்னது போல் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. ஸோ இன்றைக்கி அதை நம்ம பண்ண போகிறோம். டைம் பார்த்துக்கோங்க, 9:28. இப்போ ஃபண்ட்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். 95,087 இருக்குது பார்த்தீங்களா. 928க்கு தொடர்ந்து இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டோ லாஸா எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இது என்னுடைய அக்கௌண்ட் இல்லை, இது நான் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுற ஃப்ரெண்டோடைய அக்கௌண்ட்டு. என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் பொசிஷனல் ட்ரேடிங் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் தொடர்ந்து நம்ம ஒரே ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்பவுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் ஆஸ் பர் மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், அது ப்ராஃபிட்டை கொடுத்ததா லாஸ் கொடுத்ததா எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 9:39. ஒரு 4 லெக் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். மிட் கேப் 50 இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால அதில் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்துக்கோங்க, 9:30 AM-க்கு 4 லெக்குமே எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. பொசிஷன் போயிட்டுருக்கு. ஃபைனலாக இதில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நான் திரும்பி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி மிஷன் சக்ஸஸ். இன்றைக்கி 1% நம்ம எடுத்தாச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா, அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150, 150 பாயிண்ட் தள்ளி சிஎல்லையும் பிஎல்லையும் ஒரு ஸ்ட்ராங்கல் ஒன்று போட்டோம். மினிமம் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு ஸ்பைக்கு அப்படியே ஃபுல்லாக இறங்குனுச்சு மார்க்கெட்டு. அப்போது ஸ்டாப் லாஸ் 100% ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். 100% ஸ்டாப் லாஸுமே ஹிட்டு ஒரு லெக்கில். அந்த டைமிங்லேயே ஒரு ஸ்கால்பிங் ஒன்று செல்லிங் ஸ்கால்பிங் பண்ணி அந்த இடத்துல விட்ட 5 பைசாவை திரும்பி பிடிச்சாச்சு. டோட்டல் கம்ப்ளீட்டடாக ஒரு 11:23 பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணது 11:23. அந்த டைமுக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. 1275. மார்னிங் நம்ம பார்க்கும்போது ஃபண்ட்ஸில் 95,000 இருந்துச்சு இல்லையா, 95,087. இப்போ பாருங்கள், அவைலபிள் மார்ஜின் ஃபார் பையிங் ஆப்ஷனில் 96,362 இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது 950. ஏன்னா நம்மளுடைய சேலஞ்ச் 100 டேஸில் நம்மளுடைய கேபிட்டலை டபுள் பண்ணணும். ஸோ 95,000க்கு இன்றைக்கி 1% எடுக்கணும்னு பிளான் பண்ணோம். 950. பட் காட்ஸ் கிரேஸ் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்தாச்சு. அதுவும் 11:23க்கே நம்மளுடைய ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப நன்றி. சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் சாத்தியமாகுமா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுறோம். நான் காலையிலே சொன்னது போல் சாத்தியம்தான் அனைத்துமே. ஆனால் ஒரு சில ப்ரொசீஜர்ஸையும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ட்ரேடிங்கில். அதுதான் நான் கற்றுக்கொண்டது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். தொடர்ந்து நாளைக்கு சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ ஆல்.